விட்டு கண்டம் பாயிரு ஏவுகணை உலகுக்கு அறிமுகப்படுத்தியிருக்குது வடகொரியா. இது தொடர்பான செய்தியை இந்த காணொளியில் பார்க்கலாம். வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் தனது ஆயுத களஞ்சியத்தில் இருக்கிற மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆளும் தொழிலாளர் கட்சியோட 80வது ஆண்டு நிறைவு கொண்டாடுற வகையில நேற்றுக்கு முன்தினம் இரவு பியோங்யாங்கில் நடைபெற்ற பெரிய அளவிலான ராணுவ அணிவகுப்பின் போது இந்த ஆயுத காட்சி நடைபெற்றிருக்குது. இந்த நிகழ்வுல சீன பிரதமர் லி யாங், ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர் டிமிட்ரி மெட்வெடேவ் மற்றும் வியட்நாமிய தலைவர் டோலாம் ஆகியோர் கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த ராணுவ அணிவகுப்புல வடகொரியா குவாங்ஷோங் இருப்பது எனப்படுற அதன் சமீபத்திய கண்டம் விட்டு கண்டம் பாயிர ஏவுகணைய காட்சிப்படுத்தி இருக்கு. இந்த ஏவுகணை நாட்டில் இருக்கிறதுலேயே சக்தி வாய்ந்த ஏவுகணைன்னு அந்த நாட்டு அரசு ஊடகம் தெரிவிச்சிருக்குது. இந்த ஏவுகணையோட நீண்ட தூர பயண ஏவுகணைகள், ட்ரோன் ஏவுதள வாகனங்கள் மற்றும் புறத்தரையிலிருந்து வான் மற்றும் தரையிலிருந்து தரைக்கு ஏவுகணைகளும் அணிவகுப்புல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது.